அவள் யாருக்கும் அவனே மழை வந்து வந்த மாதிரி எங்க மழை வந்துச்சு ஏற்கனவே மழை வந்து ஆமா அறிவியல் சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றமிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் வயிற்றுக் கொடுக்கும் ஆண்டுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடு காண வெளியூரில் வந்திருக்க அத்தனை கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் காவல்துறை பணியாற்றி காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை ஐயா அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி ஒளிபெருக்கிறவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவு உபசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடத்தை அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் விழா கம்தேவன் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடத்தை அமைப்பாளமான அருமை அண்ணா நமது கரவனூரை சேர்ந்த
வைகை தென்றல் என்று அழைக்கக்கூடிய அருமையப்பா எஸ்பிபி கீதப்பிரிய நாரர் அவர்கள் சார்பாக நான் நிகழ்ந்தவனை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நகரம் கூப்பி வருகிற வரவேற்று நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அடேப்பா வசந்தத்துக்குலாம் வாசிக்கிறியா? வாய் தொல்லை அடிப்பியா? நான் அன்னை வேலை போனக்கு அது கொஞ்சம் கவனமா இருந்துச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடக மக்கள் எல்லாரும் வந்தாச்சு. கூட்டம் ரொம்ப கூடி இருக்கு. எங்க கொள்ள கூட்டம்யா? அப்படி சொல்லி ஊர்ல அடிவாங்களே வேடிக்கை வந்துட்டு போடியே. மனதை கொள்ளக்கூடிய அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். ஆமா, என்ன ஆளுங்க கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. வருவாக்கா அதுவா இங்க காலையில பந்தயம் பார்க்க வருவாங்க. காலையில போக மாட்டா காலையில இந்த வராங்க. இப்ப குழம்புல தண்ணி ஊத்திட்டு வர்றாங்கல்ல, சோத்துல தண்ணி ஊத்துறது அப்ப. இப்ப ஏன் குழம்புல தண்ணி ஊத்துறாங்க? நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது, ஐயனார் சாமி திருவிழா நடக்குதுல, அதுக்காக வெளியூர்ல இருந்து விருந்தாளி கூப்பிட்டுருப்பாங்கல்ல. இதுல 10 பேர்த்த கூப்பிட்டுருப்பாங்க. இந்த 10 பேர்த்த கூப்பிட்டா ஒன்னே கூப்பிட்டா நீ மட்டும் தான் வரணும். ஆனா நீ மட்டும் வர்றது கிடையாது. யாரால கூப்பிட்டு வருவ? உன் கொண்டாட்டியும் குழந்தையா மாமனாரு மச்சினி சின்ன வீடு பெரிய வீடு குச்சி வீடு மாடி வீடு இல்லடா, அங்க இருந்து ஆளுநர் சொந்த பணத்தை கூட கூட்டி வந்துருவேன். ஆமா, சொன்ன மாதிரி 10 பேர்த்துக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ வந்து 40 பேர்த்து கூட்டி வந்துருவ. அப்ப சாப்பாடு எவ்வளவு சீக்கிரத்துல ஆக்கிடலாம். குழம்பு வைக்க முடியுமா? ஏன்னா குழம்பு வைக்கிறது என்ன கஷ்டம்னு தாய்மாருக்கு மட்டும்தான் தெரியும். நீ வக்கனே ஈஸியா சொல்லிடுவ. அது இல்ல இது இல்ல உப்பு பத்தல உர பத்தல அது பத்தல இது பத்தல இல்லை. ஆமா, ஏன்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன செய்வாங்க? வச்சிருக்கிற கொஞ்சோண்டு குழம்பு இது தீர்ந்து வந்து மறுபடியும் குழம்பு வைக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த வைக்கணும்ல, அப்படி வைக்கிறதுக்கு சக்கரை என்ன செய்வாங்க? இந்த இருக்க குழம்புல அப்படி சுடுதண்ணியை ஊத்தி மசாலா பொடியை ஊத்தி உப்பை போட்டு கொதிக்க விட்டுருவாங்க. கொதிக்க விட்டு வர 40 30 ஊத்தி விட்டுருவாங்க. தலையில ஊத்துருவாங்க. தலையில ஊத்திடுவாங்களா? இலையில ஊத்துவாங்க. ஊத்திடுவாங்க. அதனால நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. அதோட நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகம் எப்படி நடக்குது தம்பி? எப்படி பார்க்கணும்? கண்ணாலே பார்க்கணும். மிருதங்கார வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு சரி. அப்படியா? சரி சரி, வந்தோடனே தனியோட செலவு போடுது. சரி இருக்கிற பரவாயில்ல. பாப்பா எங்க அப்பா இருக்கும். எனக்கு என்ன கவலை? அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா உனக்கு பண்ணுவாரா? சரி, ஏன்னா நாடகத்தை நாடகமா நினைச்சு பார்க்கணும். சினிமா கண்ணோட பார்க்க கூடாது. சினிமாங்கிறது நாடகங்கிறது வேற. ஏன்னா சினிமாங்கிறது என்ன? திரையில் வந்து போகிற நிழல் பிம்பந்தே சினிமா. நாடகம் அப்படி கிடையாது. உயிரோடு வாங்கக்கூடிய நாடகம். சினிமா எடுக்கிறாங்க, அது லேஸ் பண்ண வந்து. ஏன்னா ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு நீ பல கோடி ரூபாய் செலவாகுது. இந்த சினிமா எடுக்கிறாங்கல்ல, இத பாவப்பட்ட ஜீவன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அவரே வந்து அந்த படத்துக்கு பணம் போடுற ப்ரொடியூசர் முதலாளி சொல்லுவாங்க, தயாரிப்பாளர். என்ன பண்ணுவாரு? முதல் நாள் வந்து ஹீரோட கதாநாயகன் சொல்லிடுவாரு, அண்ணே இந்த மாதிரி நாளைக்கு முக்கியமான ஷூட்டிங் இருக்கு, ஒரு 10 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஹீரோ என்ன சொல்லுவாரு? கதாநாயகன் சார் 8 மணிக்கு வந்துருங்க, சீக்கிரம் ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு அப்படி சொல்லுவாரு. ஆனா 10 மணிக்கு 8 மணிக்கு வர கதாநாயகன் 8 மணிக்கு வருவான்னு தெரியுமா? 3 மணிக்கு சாயந்தரம் 3 மணிக்கு வருவாப்புல. வந்த லபத்தில் கதவை திறப்பேன். கார் கதவை திறப்பேன். திறந்தோன்னு இறங்கிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா இந்த மாதிரி இறங்கிய பொண்டாளி சண்டை, மைண்ட் சரியில்லை, ஷூட்டிங் கேன்சல், மயிர் வந்து கதவை வச்சு அங்காடு போயிருக்கேன். இந்த பணம் போட்ட பொடிச்சு தலை சுண்டை போட்டு உட்கார்ந்துட்டே இருக்கணும். இப்ப அதே மாதிரி எங்களை 2 மாசம் முன்னாடி ஒரு அட்வான்ஸ் போட்டு எங்களை கூப்பிட்டு அழகான ஒரு வண்டியை பிடிச்சி அருமையான ஒரு சாப்பாடு போட்டு பக்கமெல்லாம் அப்படி அருமையான ஒரு அப்படி வாத்தியத்தை வாசிச்சு கோமல் வெளியே வந்து வழக்கத்தை சொல்லிவிட்டு எனக்கே பொண்டாடி சண்டை, தலை வலிக்குது, நாடகம் கேன்சல், செருட்ட நான் தான் அடி வாங்குவேன் அப்படி. அது மட்டும் காரியம் இருந்து ஒரு சினிமா எடுக்கணும்னா பாட்டு எழுதுறதுக்கு ஒருத்தர், கதை எழுதுறதுக்கு ஒருத்தர், அந்த பாட்டுக்கு மெட்டு போறது ஒருத்தர், அந்த பாட்டை பாடுறது ஒருத்தர், ஆடை ட்ரெஸ் போட்டு வரதுக்கு ஒருத்தர், பவுடருக்கு மேக்கப் போட்டுறதுக்கு ஒருத்தர். ஆனா நாடக ஒருத்தருக்கு அப்படிலாம் கிடையாது. நாங்களே பவுடர் போடணும், நாங்களே ட்ரெஸ் மாத்தணும், பொம்பளை இருந்து எல்லாமே நாங்களே போடணும், எல்லாம் நாங்களே. இப்ப ஒரு படத்துல வந்து இப்ப பாட்டு எடுக்கிறாங்கல்ல, ரெக்கார்டிங் பண்றாங்கல்ல, இந்த ஒரு பாடலை பதிவு பண்ணும் போது அந்த பாட்டு பாடகருக்கு வந்து தொண்டை காட்டிக்கிட்டு தொண்டை தரல என்ன செய்வாங்க? இன்னைக்கு வேணாப்பா ஒரு 4 பதிவு வச்சுக்கிறோம்,
அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா எங்க நாடகம் ஒன்றும் அப்படி கிடையாது. எங்களுக்கு என்ன நிலையை அமைதோ கத்திட்டே ஆகல, எங்க வழி அது கிடையாது. அப்படி சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் அமைதியாக நாடகத்தை அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு நாடகத்தை எடுக்க விடாது. நாடகத்தை கொடுக்க வேணும். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன். இவங்க ஊரா கர்ண பரம்பரை அள்ளி எரிஞ்சிருவாங்க. எங்க அப்பா பொறுத்தவரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது. சங்கத்தை பார்த்தா டீ வாங்கிட்டு வர, சாப்பாடு வாங்கிட்டு வர, அவரை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த 3 பேர் இருக்காங்க, ஆட்டோன்காரன், மிருதங்காரன், தாளக்காரன். இந்த 3 பேருமே பிச்சைக்கார கரைஞ்ச பிறகு இந்த 3 பேர் தான். சரி நன்றி. அம்மா அம்மா தாய் பணிய ஒதுக்கி சொல்லுங்க. அவனுக்கு மனசு நீங்க கொடுக்க வேணுங்க. அப்பா இந்த பாட்டை எழுது யாரும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா மதுரை தமிழ்நாடு நாடக செய்த முன்னாள் தலைவர், கலைமாமணி விருது பெற்ற மாமேதை, இது எத்தனையோ நாடகங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வம் அருமை ஐயா எழுவடியை சேர்ந்த தங்கவேல் பிள்ளை ஐயா பாடின பாட்டு இந்த பாட்டு. எதுக்கு என்ன சொல்ற, யாரு சொல்றாரு? நினைக்கிறேன். ஏன்னா இந்த குறிப்பா யாருக்கு சொல்றாரு அப்படின்னா தாய்மார்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாங்க? அம்மாதாயே புண்ணியவதியிலே சொல்றத கேளுங்க. யாரு சொல்றாரு? தாய்மார்கள். அம்மாதாயே புண்ணியவதியில சொல்றத கேளுங்க. எங்க ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்கன்னு எழுதிருக்க. நீ எந்த பொம்பளை எந்த ஆம்பளை நீ மதிக்கிறா? நீ ஆம்பளை நினைச்ச பாவமா இருக்க. நம்ம பாரு பெரும்பாலா இருக்கு. ஏன்னா ஆண்களுக்கு பெண்கள் அடங்கி இருந்த காலம் அந்த காலம். அப்ப இன்னைக்கு பெண்களுக்கு ஆண்கள் அடங்கிருக்க காலம் இந்த காலமா இருக்கு. ஏன் சொல்றீங்க அப்படின்னா, தாய்மார்கள் வந்து குறைவா இருந்தாலும் ஒரு 10-40 பேர் நானும் பாக்குறாங்க. இவங்க தான் ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். கேள்வி கேட்க போறீங்களா? ஆமா. என்ன கேள்வி கேட்க போறீங்க? தமிழ் கேள்வி. ஆமா. என்ன கேக்குறீங்க அப்படின்னா, முதல் கேள்வி தாய்மார்களுக்கு. இந்த நான் கேட்கிற கேள்விகளுக்கு இவங்க பதில் கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாளை அமைப்பாளர் எங்க அப்பா அண்ணன் கீரப்படி என்ன இருக்காருல்ல, அவர் தலைக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுப்பாரு. யார் அவரு? ஆமா. நீங்க கொடுக்க மாட்டீங்க. நான் எதுக்கு கொடுக்குறேன்? அப்ப முதல் கேள்வி யாருக்கு அப்படின்னா தாய்மார்களுக்கு. இந்த சென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச கணவன் மாதிரி 7 சென்மத்திலையும் அதே புருஷ கருந்த தாய்மார்களும் கைது கொடுக்காத பாப்போம்.
அண்ணே அண்ணே நல்லா கேட்கல நினைக்கிறேன். கேட்கல அதனால அவங்க ஒரு மாதிரி தூக்காம இருக்காங்க. கேட்கலையோ? ஆமா திருப்பி கேளுங்க. இப்ப கேட்கிறேன். இந்த சென்மத்தில உங்களுக்கு கிடைச்ச புருஷ மாதிரி 7 சென்மத்திலேயே அதே புருஷ விழுந்த தாய்மார்ல கைது என்னடா நம்ம இப்படி பழப்பு சிரிப்பா சிரிக்குது. அங்க வந்தா கைது குதிரை தூக்கிட்டு இறக்கிட்டாங்க கைய சொருகிறாங்கப்பா அவங்க. ஆனா ஏன் அந்த அக்கா கைது யாருக்கா தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி இந்த சென்மத்தில அவங்களுக்கு கிடைச்ச அடிமை மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனால அவங்க தூக்கி இருக்காங்க. இப்ப 2வது இப்ப அவங்க அந்த கைது குலையில என்னோட ஆண்கள் வர்க்கையும் பங்காளிமாரில கேட்கிறேன், எத்தனை தூக்கணும் பாரு ஆண்களுக்குமா? ஆமா. இந்த சென்மத்தில உங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி 7 சென்மத்திலேயே அதே பொண்டாட்டி வேற ஆம்பளை கை தூக்கப்பு. அண்ணன் கைத கடை இங்க வரா. எங்க அப்பா 2 கையில தூக்குறாரு. அது சரி, ஏன்னா சின்னம்மா வந்து அப்படி அவருக்கு அமர்ந்திருக்காங்க. இவன் தூக்குறானா இவருக்கு இவன் 2 பொண்டாட்டி தூக்குறியா? நீங்க ஏன் 2 கையில கல்யாணம் பண்ண ஏன் தூக்குறீங்க? நீங்க மாத்தி மாத்தி லவ் பண்ணிக்கிறீங்களா? நீ அவனை பண்ண அவன் ஒன்னே பண்ண மாத்தி மாத்தி பண்ணிக்கிறீங்க பண்ட மாற்றம் போற மாதிரி. சரி இருக்கட்டும். இப்ப ஏன் எங்க அண்ணன் மட்டும் ஒரு ஆள் தூக்கி இருக்காரு தெரியுமா? நான் 2 கையை தூக்கணில யாருக்காச்சும் ஏன் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், எங்க அண்ணன் தூக்கிருக்காரு. நன்றிண்ணே சூப்பர்ண்ணே. ஆனா நான் ஏன் 2 கையை தூக்குனேன்? எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் அப்படி பொண்டாட்டி கிடைக்காதியா? யார சூப்பர் பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டிடா? ஏன் பொண்டாட்டி? ஆனா ஏன் சொன்னேன், உலகத்துல புருஷன் மேல என் பொண்டாட்டி மாதிரி பாசம் வைக்கிறது இந்த உலகத்துல யாரையும் பார்த்ததில்லை. என்ன நினைக்கிறீங்க? இப்ப நம்ம நாடகம் வந்திருக்கோம்ல, இந்த நாடகத்தை முடிச்சிருக்க காலையில வீட்டுக்கு போறதுக்கு 2 மணி 3 மணி ஆயிரும் ஆகலாம். ஆனா நான் வீட்டுக்கு போற தொட்டிக்கு என் பொண்டாடி எனக்காக பட்னியா கிடப்பா, சாப்பிட மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க அப்படி வளர்த்துருக்காங்க. இவன் அவன் தங்கச்சி அப்படி வளர்த்திருக்கேன். அப்படி என் தங்கச்சி நான் வளர்த்திருக்கேன். மைத்த புடுங்குனேன். ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? 5 மணி ஆனாலும் நான் போய் உழவு வச்சு சோறு ஆக்கணும் திம்பா அதையும் படுத்தே கிடப்பேன். அதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் தங்கச்சிய. அதுதான் சொல்லி அப்படி ஒரு இளமையாடா அதெல்லாம் கூட மாட பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் யாரு வாரியா இருந்தாலும் இந்த நாள் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பது நோட்டீஸ் தெரிந்திருந்தாலும் சொல்வது என் கடமை, கேட்பது உங்க பொறுமை என்ற காரணத்தினால் என்ன கருத்திலும் பொன்னகரம் வழங்கக்கூடிய நமது இளங்குடி அருள்மிகு திரு பகச்சாலமூர்த்தி ஐயனார் திருவீதி உலா மற்றும் பாலை மது எடுத்தல் முன்னிட்டு இளங்குடி நாட்டார்களால் நடத்தப்படும் நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ புரோதி வருடம் வைகாசி மாதம் சூத்திரபட்சம் ஆமா அதான் நான் சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாதா? அதுல மச்சம் இருந்தா யோகமா, அதுல மச்சம் இருந்தா எனக்கு உடம்பே மச்சமாத்தே இருக்கு. உடம்பே மச்சம் வந்தா வியாதி அதிகமா வந்து நீங்க எல்லாம் எனக்கு தகப்பன்டானா? இல்ல நீ சொன்னதே சொல்லு, நானா சொல்லல. சும்மா இருக்கப்பா. உடம்புல இருக்கா என்னை கேவலப்படுறதுக்கு எங்க அப்பா எங்க அண்ணன் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாது. எதுக்கு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுங்க. வைகாசி மாதம் 15ஆம் நாள் 28/5/2024 செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு நாட்டார்கள் கலையரங்கத்தில் நீங்கள் ஆர்வலர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நாடகர்கள் பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் சொல்லக்கூடிய புராண வெகு சிறப்பாக நடைமுறை என்பதை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே தம்பி முதல்ல வந்து நம்ம இளங்கோடி நாட்டாளர்களுக்கு முதல்ல நெஞ்சார உண்மையிலே நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம எத்தனையோ ஊருக்கு நாடகமாட போயிருக்கோம். சில ஊர்ல கலையரங்க கட்டினா பின்னாடி வாசப்படி வைக்க மாட்டாங்க, சில ஊர்ல கலையரங்க கட்டினா சன்னல் வைக்க மாட்டாங்க, சில ஊர்ல நாடகம் உள்ள உட்கார முடியாது, 4 பேர் உட்கார முடியாது, அப்படி இடத்தை சுருக்கி வச்சிருவாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம இளங்கோடி நாட்டாளர்கள் நாடக வழியில கஷ்டப்படக்கூடாது அப்படின்றாங்க
உள்ள பாத்ரூம், பெட்ரூம், ஹால் ரூம், சாமி வச்சுக்கிறதுக்கு சிலாப்பு, உண்மையிலேயே அருமையான கலையரங்க. போர்வை படுத்து உருள் நல்ல டைல்ஸ் தலை, உண்மையிலே நெஞ்சான நன்றி நடிகர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடு நடிப்பதற்கு நடிகர் சிகாமணிகள் சென்டர் விழா சிறப்பு பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி நமது கருவூரை சேர்ந்த அருமை தம்பி SVE வசீகரன் அவர்கள் இவர் இடையிலே வேலன் வேடன் விருத்தராக காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக இசை கோயில் இன்னிசை ராணியனை நாட்டு மலர் பெற்று வரக்கூடிய வள்ளியரும் நாடகத்திலே வள்ளி என்றால் இப்படித்தான் நிற்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் பாடலை பாடல் சொல்லுகிற அளவிற்கு சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தாண்டான் என்று வெற்றி மறுத்து பல கொண்டு வரக்கூடிய அருமை சகோதரி மதுரையைச் சேர்ந்த GM கலையரசி அவர்கள் இவரை மேலே சிறு வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுபடியாக பாட்டுக்கென்று அவரா, இவருக்கென்று பாட்டா, இவர் பேசாத புராணமா, இவருக்கு தெரியாத இதிகாசம் சொல்கிற அளவிற்கு புராணங்களை அதிகமாக பேசக்கூடிய நாடக நடிகர் சிகாமணி சென்றடமெல்லாம் சிறப்பு பெற்று வரக்கூடிய வைகை தெண்டல் என்று நாட்டு மக்கள் எல்லாரும் பெற்று வரக்கூடிய அருமை அண்ணார் கருவூரை சேர்ந்த SVP கீத பிரியன் அவர்களை இவருக்கு நாரதாக ஒன்றா தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கு பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தாற்போல இசைக்கு வந்திருப்பவர் தமது மெல்லிசை காணந்த இனிசை பாடக்கூடிய நமது மதுரை தமிழ்நாடு நாடு அறிஞர் சங்கத்தின் எங்களுக்கெல்லாம் வாத்தியாராகவும் தகப்பனாக வழங்கக்கூடிய நாடகத்தில் வழிகாட்டி அருமையப்பா DM பாலமோகன் அவர்கள் அன்பு தம்பி எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் இன்றைய செயற்குழு உறுப்பினருமாகிய அருமையப்பா திரியடகத்தைச் சேர்ந்த DM கல்யாண சுந்தரம் அவர்களை இடையிலே ஆர்வரின் பின்பாடல் ஒரே ஒரு தமிழருக்கு மட்டும் நன்றி. அப்புறம் கூட ஆந்திராவில் கேரளா வந்தா வந்திருக்கீங்க. இது வந்து எம்ஜிஆர் பாட்டு பழைய பாட்டு வாசிய. அதுக்கப்புறம் இளையராஜா பாட்டு நடத்துற பாட்டு பூவுற குயிலேன்னு ஒரு பாட்டு பாருங்க. பூவுற குயிலேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. மேலூர்ல வந்தா பாட்டா பாட்டு தானே பாட்டு வாங்கியப்பா. வாத்தியார் மட்டும் இல்ல, உன்னையும் சோதிப்பேன், இவனையும் சோதிப்பேன், அவனையும் சோதிப்பேன்.
அதுக்கு அடுத்தாப்புல கோனேரி விருதக சக்கரவர்த்தி மின்னலை வேகன பல பட்டப்பெயர்களை பெற்று வரக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடு அறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய நமது அரசாங்கத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் அப்பா அவர்களின் எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்தனை மாணவர்களே சிறந்தொரு மாணவர்களும் செல்ல குட்டியாம் திகழக்கூடிய அருமை தம்பி மேலூர் அருகே உள்ள கூத்தப்பன் பட்டியலைச் சேர்ந்த கேபி பொன்னுமணி அவர்களை மிருதகன் தோலாக்கன் தபேலா
நான் கைது நான் கட்டினேன் சொல்லியா சரி அதே மாதிரி இந்த மனமெல்லாம் செங்கவப்புன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல நீங்க வாசிப்பா வாசி ஆமா எனக்கு என்ன தருவா வாசினா உனக்கு என் தம்பத்துக்கு நான் காலம் உனக்கு தரடா உடிச்சு விடுறா ஆமா இப்படிலாம் நடக்கும் சொல்லிதேன் எங்க அண்ணன் கீதை எப்படி நாலு வந்து 4 நாள் முன்னாடி 4000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் சம்பளத்தை ஒரு கழிச்சுக்கிற நிலைமத்தா இருக்கு நம்ம நாலு நேரத்தில் பாத்துக்கிறோம். அதை தொடர்ந்து பலவாத்திய புகழ் நாட்டு மக்கள் எல்லாரும் பலவற்றை என்று அழைக்கக்கூடிய அதை சொல்லலையா அப்படியா சொன்னேன். பலவாத்திய மகள் பலவாத்திய புகழ் பலவாத்திய ஆண்டோட மாஸ்டர் அருமை தம்பி நம்ம மதுரைக்கு அறியாமல்ல எஸ் கல்விமுறையை சேர்ந்த சக்திவேல் அவர்கள் ஆண்டோடு காட்டுவார்கள். அப்பளம் தட்டு வச்சிருந்தீங்க அதெல்லாம் அடிக்கிறது இல்லையா? அப்பளம் தட்டு இதுக்கான புதுச்சாம செஞ்சு வச்சிருக்காங்க போல. இப்படி லேச எப்படி நினைக்கிறியா? விடவே மாட்டேன். இப்ப தம்பி இப்ப நம்ம ஊர்ல வந்து இளங்குடி நாட்டாய மந்தையில வந்து இப்போ ஒரு சாமியாட்டம் நடக்குது. சாமியாட்டத்துல வந்து சாமி அழைக்கணும் சாமி அடி காத்துக்கிட்டு இருக்காங்க. கொட்டடிக்க வந்த தமிழ்கார ஒரு ஆளுக்கு வந்து வயிற்றால போயிடுச்சு கொட்டை அடிக்க முடியல. இந்த இடத்துல வந்து நீ அடிச்சு சாமி இறக்கி வைக்கிறேன் எப்படி தமிழ்நாடு எப்படி வாசிப்ப? அதே மாதிரி நம்ம கரகாட்டம் நடக்குது. கரகாட்டத்தை எப்படி வாசிப்பியா? அதே மாதிரி இந்த நாளைக்கு வாசிப்பீங்கல்ல இப்ப நான் தொடர இல்ல
உங்க வாத்தியார் சத்தியமான அண்ணன் வந்தாலும் வாசிக்க முடியாது. அப்படி ஒரு நடனம் கையில நேரத்துக்கு யோசிச்சு வச்சிருக்கேன். இப்ப எங்க ஊர்ல எங்க சின்ன பத்தா ஒண்ணு இருக்கு, 78 வயசு. போன வாரம் தான் வயசுக்கு வந்துச்சு. நான் கேட்கிறேன் எத்தனை மணிக்குன்னு. அதுக்கு தலையிட்டு அப்பதான் வந்திருக்கு. அப்ப அதுக்கு தாய்மாமனுக்கு வந்து 118 வயசு. தாய்மாமனுக்கு சரியான போதையில பித்தாளாண்டா தூக்கிட்டு சீரு கொண்டு வரையா கிளவிக்கு. ஆமா எப்படி சீர் கொண்டு வர நன்றி தம்பி, நன்றி தம்பி. எப்படி கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? எவன் பொண்ணு விட்டா நான் போய் பொண்ணு கொடுக்காத சத்தியமா நான் சொல்லுவேன். எல்லாமே வாச்சாச்சு. திடீர்னு நீங்க நாளைக்கு செத்து போயிடுறீங்க. என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்டதுக்கான என்ன சாக சொல்றீங்க? லைட்டா கொஞ்சம் வெயிட்டா வாசிப்பா. இப்பதான் தெரியுது நாடகத்துக்கு அடிக்க போற எவ்வளவு வீட்டுக்கு வாசிக்கிறீங்க. லீவ் டயத்துல நாம இருக்கணும், பரவாயில்ல. அதை தொடர்ந்தாப்புல இங்க வண்ணமயமாக சீன் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாயை நம்ம வழங்கக்கூடிய தாளை தேசிய வழிந்திருக்கும் நமது திருச்சி அருகாமுள்ள முதலக்குளம் புளியம்பலத்தை சேர்ந்த அருமையினார் ஆர்த்தி கருப்புராஜா அவர்கள் இவர்களை சீன் அண்ட் தாளம். பரவாயில்ல இருக்கட்டும். அதை தொடர்ந்தாப்புல புதன்கிழமை 29/5/2024 புதன்கிழமை நாளை காலை 7 மணிக்கு மாபெரும் மாட்டு மண்டி எழுகை பந்தயம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போது மைக் செட் குளிச்சு சொல்ல அளவிற்கு தனக்கு நிகர் தாண்டான் என்று சென்றதமெல்லாம் வெற்றி பரிசு கொண்டு வரக்கூடிய அம்பாள் சவுண்ட் சர்வீஸ் தலக்காவூர் 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 உண்மையிலேயே இது பகலா இரவான கூட தெரியல நமக்கு. ஏன்னா உள்ள ரோட்டில் நுழைஞ்சதுல இருந்து தெரு தெருவுக்கு டீப்ளேட் கட்டி இப்படி ஊரே வந்து வண்ணமாக சொல்லிக் கொண்டிருக்கிற அண்ணன் வயசுக்கு ரொம்ப நன்றி. இல்லப்பா அப்படி பகல் மாதிரி லைட் போட்டுட்டான்னு சொல்ல வரு. ஒரு விஷயம் சொல்ல வர மாட்டீங்களே. நான் சொல்றேன் அப்பா எனக்கு மாலா கொண்டு வருகின்றாரு. ஆமா வேற யாரும் இல்ல, மிருதங்க வாசிக்கிறேன் வந்து என் சித்தப்பா மையன். ஆமா நானும் அவனு அண்ணன் தம்பி ஆத்தா அவங்க ஆத்தா கூட பிறந்திருக்காங்க. ஆமா ஏன் தங்கச்சியத்தையும் கட்டியிருக்கேன். நான் அக்காவை கட்டியிருக்கேன், என் கொண்டாட தங்கச்சி நீ கட்ட போறேன்னு சொல்ல வருங்க. மாமியார் கட்டிருக்கியா? இருபத்தி 29/2024 புதன்கிழமை நமது இளங்குடி கிராமத்தில் காலை 7 மணிக்கு மாபெரும் ஆட்டுப்பட்டி எழுகை பந்து நடைபெறும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கடுத்தபடியாக நாங்கள் எங்களுக்கெல்லாம் உணவு உபசரித்த அருமையான முறையில சாப்பாடு ஏற்பாடு. அடையாப்பா ஹோட்டல்ல சாப்பிட விட்டாங்க, என்னென்ன சாப்பிட சொல்லிட்டாங்க. இவரை என்னென்ன சாப்பிடுறாங்க? ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை,
நாட்டுக்கோழி முட்டைடா. உன் தம்பி ராக்கெட் எடுத்துட்டு வரணும். அவன் யூடியூப்ல பார்த்தா புள்ள போற நல்லவனிய. ஆமா இருக்கிற பரவாயில்ல. அதுதான் அருமையான முறையில் உணவுக்கு செலுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரின் நாடகத்தை அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு இளக்கூடிய நாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் இந்த நாடகத்தை யூடியூப் வழியாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அருமையினார் மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீ நம்ம ஊர்ல நாடகம் நடக்குது அப்படின்னா நீங்க மட்டும்தான் அது இன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா அன்னை செய்யற நல்ல விஷயத்தால இந்த யூடியூப்ல எடுத்து பூரா வந்து யூடியூப்ல போட்டு வெளிநாடுல எங்கெங்க வெளிநாட்டுல நம்ம மக்கள் வாழ்றாங்களோ உதாரணத்துக்கு சொல்றேனே வெளிநாட்டுல இருக்க நண்பர்கள் பூரா நம்ம சகோதரர்கள் பூரா பொழுதுபோக்கியா வந்து இந்த யூடியூப்ல நாடகம் பாக்குறது அவன் இப்ப நேரடியா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா அப்படி யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு எங்களை கலை குடும்பத்தின் சார்பாக நமது இளங்குடி நாட்டாக கிராம பொதுமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நல்கிற வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் எங்களை எல்லாம் உங்களுக்கு அறிவு செய்து வைத்தவர் நாடக அமைப்பாளர் என்ற வரிசையில் முன்னே இருக்கக்கூடிய அருமையன்னார் வைகை தென்றல் நகரக்கூடிய நமது கருவூரை சேர்ந்த எஸ்பிபி கீழப்பேன் அவர்கள் நாரதர் அவர்கள் இந்த நாடக அமைப்பாளர் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் மட்டுமல்ல வேறு எந்த நாடகம் வந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த நடிகர் கொண்டு நடத்தி தருவார் 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 தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக எல்லா பேருமே சொல்லியாச்சுப்பா எல்லா பேரும் சொல்லியாச்சு என் பேர் சொல்லாது அந்த செருப்படி அந்த செருப்ப ஓட தெங்கல போல வேலை பார்க்காத ஒழுங்கு மாதிரியா எங்க அத்தாச்சி பேர் சொல்லு. அத்தாச்சி பேரா? உங்க அத்தாச்சி வீட்டுல இருக்கா? யாரு பேர சொல்றா? ஒரு டான்ஸ் அத்தாச்சி இருக்கியாடா? அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க அப்பனுக்கு ஒரு நோக்கத்தை பாடுறா இருக்கு பரவாயில்ல. ஏன்னா எப்ப பொம்மை என் பேர் சொல்லி அந்த பேர் சொல்லக்கூடாதா? ஓ பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எத்தனை பேர் இருந்தாலும் 2 பெண்கள் வந்தாச்சு அந்த இடத்துக்கு பெருமை. 1000 ஆம்பளை இருந்தாலும் அந்த இடத்துல 10 பொம்பளை இருந்த தாய்மார்கள் இருந்தாத்தே அந்த இடமே சிறக்கும் சொல்ல வரீங்க. ஆமா சரி இருக்கிற பரவாயில்ல. நீங்களே ஒரு ஜாடியில பெண் மாதிரி தான். ஆமா அந்த 10 ரூபாய்க்கு 3 செருப்பு இந்த இடத்துல வாங்கத்தான் ஆர்டர் ஒரு அடிதான் அடிக்காம போக மாட்டேங்காங்க. என்ன பார்த்து பொம்பளை முடியாது என்ன செய்ய மீசை போட்டா மதுரை பவுடர் போல மீசை எடுத்தாலும் பொம்பளை போட முடியும். அதுக்காக பொம்பளை போட்டா பொம்பளை உங்களை வாக்கு கூடாதா என்ன நானே அசிங்கப்படுகிற மாதிரி இருக்கிற ஆர்டருக்காக அந்த பேரை சொல்லி தொலைகிறேன். பரவாயில்ல. ஆனால் அரசி அப்படியே சுந்தரி கவர்ச்சி கண்ணி காண்பது கவிருக்கு இளஞ்சிட்டு புத்தமுது மல்லிகை மொட்டு பூத்துக்கும் புது ரோஜா நாட்டிய தாரகை நமது மதுரையை சேர்ந்த ரவி தேவி அவர்கள் இவருக்கு மேலே டான்ஸ் ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சித்தனுக்கு ஆடிவானே மாங்குயில ஆடி மாசம் காத்தடிக்க ஆடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த டான்ஸ் கிளப்ல வந்து பப்புன்னு எனக்கு தான் போட்டிருக்கு, உங்களுக்கு கிடையாது. காலைல 5 மணி வரைக்கும் நான் கட்டி பிடிப்பேன், ஆடுவேன், பாடுவேன். 5 மணி வரைக்கும் என் கொண்டாடிச்சேன். எனக்கு நீ வேடிக்கை தான் பார்க்கணும். இப்படி அடுத்து என்ன பண்ண போறீங்க நீங்க? ஆடி வந்தா 18, ஆடாம வந்தா நன்றி வணக்கம். பூரா போரஸா கம்பிட்டாங்களே இருக்கிற பரவாயில்ல. நான் உள்ள போனதை பொம்பளை வெளியே அனுப்ப முடியும். அப்ப காரணத்தினால நான் என் பேர் சொல்லிக்கிறேன். என்ன இருக்கு அதுக்கு சம்பளம் வாங்குறேன். ஆமா உங்க முன்னால் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டு மகிழ்ச்சிகளை அழைத்து கொடுப்போம். என்ன சொல்ல போற? சரி டைம் ஆயிடுச்சு, காலைல மாட்டு வண்டி ரேஸ் இருக்கு, கை செய்து உள்ள போ.
அதனாலதான் உன் பேர் நோட்டீஸ் இருக்குல்ல, அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடா. இல்லப்பா உங்க பேர் நோட்டீஸ் வைக்க எல்லாரும் பார்த்தாங்கல்ல. சொல்ல சொன்னோமா? ஆஹா. சொல்ல சொல்ல மாட்டாங்க. இல்ல. போடா, உள்ள போடா. என் பேர் சொல்லாம நான் போக மாட்டேன். சரிடா, நீ சொல்றா, உன் பேரை சொல்றா, பாத்துக்கலாம். அப்படி சொல்றா. ஏத்தா இந்த அம்மாசி நெருக்கறதுக்கு எத்தனை நாள் இருக்கு? அதுக்குள்ள லூசு முடிச்சுக்கிச்சு ரெண்டு பேருக்கு நான் என்ன செய்யுங்க? பேசுறேன், உன் பேரை சொல்லி கொடுவா. அண்ணா இந்த மைக்ல எடுத்து வச்சுருந்தேன். உன் பேரை சொல்லுவாப்பா. ஏப்பா தலைவர மகிழ்ச்சி மாமியார வச்சிருக்க பேரே சொல்ல மாட்டான்டா. எதவே மாமியார வச்சிருக்கானே அது பேரை சொல்ல மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் என் பேரை சொல்லாம நான் போக மாட்டேன்டா. சத்தியமா சொல்றேன். புல்வாய் கரையை சேர்ந்த ஏஆர் பொன்னுவேலைக்கான பப்புன் பால வேலைகளை தோண்டி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஸ்டெபா ஸ்டெபா நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். நான் நம்ம பெரிய ஸ்கூல் பத்துல பட்டுல இருந்தேன். பா ஸ்டெபா பாப்பா பாய்யா நான் நல்லா இருக்கேன். ஸ்டெபா நான் இங்க இருக்க பக்கே இருக்கேன். அங்கதான் இருக்கீங்க. எனக்கு ஒரு பாட்டு பாருங்க. பாட்டு சரி சாப்பிட்டேன். நல்லா சாப்பாடுலாம் அருமையான சாப்பாடு. திருப்பி சாப்பிட்டோம். இப்ப நாங்க பிரியா தின்னுட்டேன். நானும் நீ தின்னுட்டேன் தின்னுட்டேன். நாங்க எடுத்து குடிச்சா பாட்டு பாருப்பா. சரி சரி. ஐயோ பிரியோடு சேர்ந்து அவருக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு போலயே. இல்லப்பா என்னமோ சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன ஒரு பாட்டு மகனை வாழ்த்தி உயர்த்தி ஒரு பாட்டு பாருங்கப்பா. நெச்சுவலியா வரக்கூடாதுடா. நெச்சுவலி மட்டும் வரக்கூடாது. உங்களோட வந்தா சத்தியமா வந்துருப்பா நெச்சுவலி. சுகர் இருக்கா சித்தப்பா? சுகர் இருக்கா எங்க அண்ணனுக்கு? ப்ரெஷர் வச்சிருக்கியா? ஆமா ப்ளஸ்டர் வச்சிருக்கேன். ஹோண்டா யூனிகான் கார் ஒன்று வாங்கியிருக்கேன். நல்ல வேலை கட்டில பொம்பளை பிள்ளைக்கு பாட்டு பாடுனீங்கல்ல. டான்ஸ்கார பிள்ளைக்கு பேர் சொன்னீங்க. பேரு டான்ஸ்கார பிள்ளை பேர் சொன்னீங்க. பேரு உள்ள போயிட்டு வரேன். என் பேரு பாட்டு பாட்டு ஏன் செஞ்சுக்கிட்டே இருக்கோயாம உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ குஞ்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன். சிரிக்கிற கேட்டீங்க பாட்டு படிக்க பாருங்க. பாடையில போறியா? பாதையில ஒரே நீ வந்து வண்டியில ஓடா. உனக்கு பாட்டு பாடணும். என்னைக்கு பாடணும்? வீட்லயும் பாடணும். நாளை கழிச்சு பாருங்க. சரி நாளை கழிச்சு பாருங்க. அப்பா ஒரு பாட்டு பாருங்க. மைண்ட பார்த்தேன். நல்ல பாட்டு பாடுவேன். இவ்வளவு தூரம் பேசியிருக்காருல்ல. ஏப்பா என்னைக்கு பாடணும்? சென்று விடு என்பார் வீடு வரை உறவு வீடு வரை மனைவி காடு வரை இல்லை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ. எரிக்கிறதா புதைக்கிறதா? மண்ணை ஊற்றி வச்சு ஜோடிக்கிறாங்க. நல்ல வேலை இருக்கிறது. ஆனா நான் சாகர்ல ஆட்டமா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். பிடிச்சிருக்கிறிய கட்ட ஓட்டு இவங்கதான் கொலையா கொள்றாங்க. நீங்களம்மா அவன் துண்ட மூடி வச்சிருக்கா. எப்பத்தா முன்னாடி உட்காந்து எப்பத்தா இன்னைக்கு கையை வச்சு மூடிக்க மூஞ்சியா சிரிச்சுக்கா. நான் நீ கொல்றோம்னு சொல்லி பாட்டு போடுறாங்க. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதனால உள்ள வந்து வெளியே அனுப்ப முடியும். ஏன்னா மனுஷனா பிறந்தா ரெண்டு விஷயம் எல்லாம் பண்ணியாங்க. என்ன தெரியுமா? முதல்ல நம்ம பெத்த தாய் தகப்பன கடைசி வரை கண்காணிக்காம கட்டி வச்சு பாத்துக்கணும். ஏன்னா உலகத்துல தெய்வத்தை யார் நேர்ல பாத்துருக்காங்களா? பார்த்தே கிடையாது. மனுஷன் கண்ணு கண்ண பார்க்கும் தெய்வத்தை யார் தெரியுமா? நம்ம பெத்த அம்மா அப்பா மட்டுமே. அதனால கடைசி வரைக்கும்
கண்கலங்காம வச்சு கஞ்சி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்க நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஏன் சொல்லி அப்படின்னா இப்படிதான் பாருங்க ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு பையன் அந்த பையன் பிறந்த 2 வருஷத்துல அவங்க அப்பா இறந்து விட்டார். அந்த 2 வயசு பையல இருந்து அந்த அம்மா கஷ்டப்பட்டு களை எடுத்து கட்டட வேலை பார்த்து நாத்து நட்டு களை வெட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்து நல்லபடியா படிக்க வச்சு கடைசியா வந்து கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துருச்சு. அவன் கவர்மெண்ட் வேலைக்கு வேலைக்கு போன இடத்துல ஒன்னே மாதிரி களவாணி பையன் ஒரு பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துட்டான். யாரு யார் மாதிரி? சரி நல்லா இருக்கு பாரு. ஆமா ஆமா நீ காதலிக்க அப்படி நல்லா தான் சொல்லுவ. ஆமா உங்களால பல குடும்பம் கிடப்போதுடா. காதல் என்பது என்ன? காதல் என்பது ஒண்ணுல உங்களை ஒண்ணு சொல்லப்பா. நான் காதலிச்சது காதல் பண்ற தப்புன்றியா? ஆமா. இது என்ன நாடகமே? வள்ளியர் நாடகம். இது என்ன கதை? இத முறிய வந்து வள்ளிய காதலிச்சு கல்யாணம் பண்றது. அவரே காதல் இருக்கற. This is love story. ஆமா. உண்ட ஆளாவல தெரியாது இங்கிலீஷ் பேசுறாங்க என்னக்காரே. இந்த சொல்லுங்க. ஆனா ஏன் சொல்லி அப்படினா அவன் அந்த அம்மா பாத்துச்சு. சரி பெத்தவங்கள சந்தோஷமே நமக்கு சந்தோஷம் சொல்லி அந்த புள்ளைய கட்டி வச்சு வீட்ல வந்து வச்சிட்டாங்க. 3 மாசம் நல்லா போச்சு. 4ஆவது மாசம் மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்துருச்சு. எல்லாம் நடந்து செஞ்சானே. ஆனா சண்டை ரொம்ப முத்தி மருமக பொண்டாட்டி வந்து புருஷங்க மருமக வந்து புருஷங்க சொல்றா சொல்றா நாளை காலையில விடிஞ்சதுக்குள்ள உங்க அம்மா கூட அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டு வரல அப்படின்னா நான் காலையில எங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் விடிய விடிய அழுது காலில் விழுந்து கொலுசெல்லாம் காட்டி இருக்கான். மாலை விற்கிறேன் அழுது புறண்டிருக்கேன். அம்மா என்னை விட்டு அனாதத்தா என்னத்தா ஒண்ணு ஏழுத்தா ஒண்ணு அப்படி கேட்ட அதெல்லாம் தெரியாது. உங்க அம்மா இங்க இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமா சொல்லிவிட்டவங்கள. அப்ப என்ன பண்ணிட்டு அவர் வழி இல்லைன்னு சொல்லி காலையில 8-9 மணி போல குளிச்சு இழுச்சிட்டு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு நேர அனாதாசிரமத்துக்கு போயிட்டான். போகும்போது அழுதுகிட்டே போறான். என்ன தாய் பாசம் இருக்குதான் செய்ய அழுதுகிட்டே போயிட்டு அவங்க அம்மாவை அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கான். ஆமா அப்படித்தான் அவன் பொண்டாட்டி அவனை பார்த்து கேட்டிருக்கான். ஏயா போகும்போது அழுதுகிட்டே அவனை நோத்தாம பாசத்தை வச்சுக்கிட்டு திரும்பி போது சிரிச்சுக்கிட்டே என்ன விஷயம்னு அவன் கேட்க அதுக்கு இது என்ன சொல்றான் பாரு. ஏமா எங்க அம்மா வந்து சொந்தம் வந்தா பேச சொல்லி ஆளுமா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு அவங்களுக்கு நானா இருந்து இத்தனை வருஷம் பழகிட்டேன். வெளி உலகம் தெரியாது. புதிய இடத்துக்கு போனா பேச்சு ஆளுமா ரொம்ப வருத்தப்படுவாங்க சங்கடப்படுவாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். ஆனா அங்க சேர்த்து விட போகும்போது தெரியுது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க அங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அப்படித்தான் அவன் கொண்டாடி கேட்கிறா. என்னையும் உன்னைய விட்டு அவங்க அம்மாவுக்கு யாரும் தெரியாது. அப்புறம் யாரு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க வந்திருப்பா அப்படின்னு கொண்டாடி கேட்கும் போது புருஷங்க சொல்லியா வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கிட்டே உங்க எங்க அம்மா சேர்த்து விட போகும்போது நேத்து வந்து உங்க அண்ணன் வந்து உங்க அம்மா சேர்த்து விட்டு போயிட்டா. அப்புறம் என்ன இருக்கு நீ வந்து அந்த பொம்பளை வெட்டினா அவ வந்து உங்க வார்த்தை வெட்டுவல்ல. அப்ப நம்ம எந்த நடந்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சந்ததிகள் நடக்கும்னு சொல்லிக்கொண்டு 2வது பிள்ளை குட்டி நல்லபடியா படிக்க வைங்க. உலகத்துல அழியாத செல்வம் கல்வி செல்வம் பண்ணிருந்தேன். உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க எவ்வளவு நகை வச்சிருக்க கேட்க மாட்டாங்க. அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா எத்தனை பிள்ளைங்க இருக்கு அந்த பிள்ளைய 2வது என்ன படிக்குது 2 கேள்வி கேட்பாங்க. ஆகையினால பிள்ளை நல்லபடியா படிக்க வைங்க அப்படி சொல்லிக்கொண்டு நான் உள்ள போனாத்தான் பொம்பளை பிள்ளை வெளியே தள்ளி விட முடியும். நமக்கு எனக்கு காலையில 5 மணிக்கு காலைல 5 மணிக்கு மாட்டு வண்டி காலை விட போறாங்க. அதுக்குள்ள கத்துக்கூட முடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்படி பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வல்லநிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எங்கள் கதையே இருட்டில் இல்லாத
யாரும் சொல்லாதது நம்மிடைதான் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு இறந்தவர்கள் கண்ணுக்கு கண்ணாக அம்மாளை இணைந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படிப்பதில்லை முகம் பார்த்ததில்லை பாராட்டு கேட்ட தம்பி ஒவ்வொரு அறிந்ததில்லை தானாக படித்தவன்தான் கையில் வளர்ந்த தம்பி தானாக படித்தவன்தான் கையில் வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் வாழுகிறேன் அவனை நம்பி அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதனையும் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதனையும் அம்பி உள்ளும் அன்னையில வந்த உள்ளும் தெய்வமில காவல் உள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வாழ்ந்த சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வாழ்ந்த உள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளுக்கு முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட நாடுகால் மண்டலம் போல் நாங்கள் பெற்ற சொந்தமட ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் பெற்ற சொந்தமட அறிஞர்களை போல் இராஜ வாசமட நூறாண்டு வாழ வைக்கும் இளங்குடி மக்கள் பாசமட அண்ணன் தம்பி இருந்து வந்து கண்ணுக்கு கண்ணாது நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. கணபதி காளியம்மன் அவர்கள் பாடலை பாராட்டி 51 அமளிப்பாக நன்றி. வணக்கம். ஆட்டோ சுரேஷ் அவர்கள் இளங்குடி சேர்ந்த அன்புலங்கள் பாடலை பாராட்டி 50 ரூபா அன்பளிப்பாக இருக்கிறது. எங்களை கழித்து நன்றி கிடையாது. வணக்கம் வணக்கம் வணக்கம்.